F.E.A.R. F.E.A.R. Welcome to F.E.A.R. Fitness. Fight, endure and rise. இந்த வீடியோல நம்ம chest muscles எப்படி grow பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ நீங்க beginners இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க இன்டர்மீடியேட்டா இருந்தீங்கன்னா இந்த வொர்க்அவுட்ஸையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அடிஷனலா வொர்க்அவுட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஒரு தனி வீடியோ நாங்க ஃபியூச்சர்ல பண்ணுவோம். சோ இந்த வீடியோ beginnersக்கு தான் மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். நீங்க beginners இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and நீங்க அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். சோ நீங்க உங்க செஸ்ட் மசில்ஸ் grow பண்ணனும்னா நீங்க மேக்ஸिमम லோட் கொடுக்கிற மாதிரி எக்சர்சைஸ் பண்ணனும். சோ எந்த எக்சர்சைஸ் மேக்ஸिमम லோட் கொடுக்கும்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ். சோ காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்மளோட மசில் குரூப்ஸ்ல நிறைய மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்மளால அந்த மூவ்மெண்ட்ஸ்ல மேக்ஸिमम வெயிட்ஸ் யூஸ் பண்ண முடியும். சோ செஸ்ட் வொர்க்அவுட்க்கு எது மேக்ஸिमम லோட் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா அது பெஞ்ச் பிரஸ். பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போது நம்மளோட செஸ்ட் மசில்ஸ், ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ் and triceps மூணு மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்மளால அந்த வொர்க்அவுட்ல அதிக வெயிட் யூஸ் பண்ண முடியும். சோ இந்த வொர்க்அவுட் பண்ணும்போது நீங்க மைண்ட் மசில் கனெக்ஷன் யூஸ் பண்ணி உங்க செஸ்ட் மேல அதிகமான லோட் விடுற மாதிரி நினைச்சிட்டு வொர்க்அவுட் பண்ணீங்கன்னா and உங்க ஷோல்டர் பிளேட்ஸ் பின்னாடி ரிட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபுல் லோட செஸ்ட் மசில் மேல விழும். சோ நீங்க வொர்க்அவுட் பண்ணும்போது அதிக லோட் செஸ்ட் மசில் மேல கொடுக்கிறதுனால உங்க செஸ்ட் மசில்ஸ் நல்லா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட செஸ்ட் மசிலோட அனாட்டமி பத்தி பார்ப்போம். சோ செஸ்ட் மசில் அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட் and லோவர் செஸ்ட்னு மூணா ஸ்ப்ளிட் ஆகும். சோ நம்ம வொர்க்அவுட் பண்ணும்போது இந்த மூணு பார்ட்ஸையும் ஹிட் பண்ற மாதிரி வொர்க்அவுட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் செஸ்ட் பார்ப்போம். சோ நம்ம அப்பர் செஸ்ட் நம்மளோட அப்பர் செஸ்டோட மசில் ஃபைபர் நம்ம காலர் போன்ல இருந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் டிராவல் ஆகும். இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். சோ நம்ம இந்த டைரக்ஷன்ல போற மாதிரி வொர்க்அவுட்ஸ் பண்ணோம்னா அப்பர் செஸ்ட்ல நல்லா லோட் விழுந்து அப்பர் செஸ்ட் க்ரோ ஆகும். சோ என்ன வொர்க்அவுட்னு பார்த்தோம்னா இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ். சோ இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட் அப்பர் செஸ்டோட மசில் ஃபைபர்ஸோட டைரக்ஷன்ல போறதுனால நம்ம அப்பர் செஸ்ட்ல அதிகமா லோட் விழுந்து நம்ம அப்பர் செஸ்ட் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம மிடில் செஸ்ட் பார்த்தோம்னா மிடில் செஸ்டோட மசில் ஃபைபர்ஸ் நம்மளோட மிடில் பார்ட்ல இருந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் டிராவல் ஆகும். சோ இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகிற மாதிரி வொர்க்அவுட் பண்ணோம்னா நம்ம மிடில் செஸ்ட் க்ரோ ஆகும். சோ என்ன வொர்க்அவுட்னு பார்த்தோம்னா ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ். சோ ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட் இந்த மிடில் செஸ்டோட மசில் ஃபைபர்ஸ் டைரக்ஷன்லயே மூவ் ஆகிறதுனால நம்மளோட செஸ்ட் வொர்க்அவுட்ல பண்ற லோட் எல்லாம் நம்ம மிடில் செஸ்ட்ல விழும். சோ நம்ம மிடில் செஸ்ட் நல்லா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம லோவர் செஸ்ட் பார்த்தோம்னா நம்ம லோவர் செஸ்டோட மசில் ஃபைபர்ஸ் நம்ம ஸ்டர்னம்ல இருந்து ஷோல்டர் ஜாயிண்ட்க்கு டிராவல் ஆகும். சோ இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகிறதுனால இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகிற மாதிரி வொர்க்அவுட்ஸ் பண்ணோம்னா நம்ம லோவர் செஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும் and லோவர் செஸ்ட்ல லோட் விடும். சோ என்ன வொர்க்அவுட்னு பார்த்தோம்னா டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ். சோ டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட் லோவர் செஸ்டோட மசில் ஃபைபர்ஸோட டைரக்ஷன்லயே போறதுனால நம்ம லோட் எல்லாம் லோவர் செஸ்ட்ல வரும் and லோவர் செஸ்ட் நல்லா க்ரோ ஆகும். சப்போஸ் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த எல்லா செஸ்ட் பார்ட்ஸையும் ஒரே நாள்ல ஹிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க ஃபர்ஸ்ட் மந்த்ல வீக்லி ஒரு 2 செஸ்ட் பார்ட்ஸ் ஹிட் பண்ற மாதிரி ட்ரெயின் பண்ணா போதும். லைக் நீங்க உங்க ஃபர்ஸ்ட் வீக்ல அப்பர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு செகண்ட் வீக்ல லோவர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் வீக்ல மறுபடியும் அப்பர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு ஃபோர்த் வீக்ல மறுபடியும் லோவர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. அண்ட் நீங்க உங்க செகண்ட் மந்த்ல வீக்லி 2 டைம்ஸ் உங்க செஸ்ட் மசில்ஸ் ஹிட் பண்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க. லைக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்க அப்பர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் டைம் உங்க லோவர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. சோ நான் சொன்ன மாதிரி நீங்க உங்க செஸ்ட் மசில்ஸ் ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்க செஸ்ட் மசில்ஸ் நல்லாவே க்ரோ ஆகும். சோ நீங்க இன்டர்மீடியேட்டா இருந்தீங்கன்னா இந்த வொர்க்அவுட்ஸோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் வொர்க்அவுட்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த வீடியோ நாங்க ஃபியூச்சர்ல போடுவோம். சோ இப்போதைக்கு அடுத்த வீடியோ வரைக்கும் பை.